வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இன்றைக்கு காலையில ஒரு மழை வந்திருக்கோம் சார், சென்னை கும்மிடிப்பூண்டி. ஆமா சார். இன்று காலை ஒரு 7 மணிக்கா கடுமையான மேகமூட்டத்தோட குளிர்ச்சியான காற்றோட மழை வந்து சார். மிதமான மழையா சார்? ஓ, மிதமான மழை. ஓடியதானா? ஆமா சார், மிதமான மழையா சார். ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை வந்து சார். அப்புறம் ஊத்துக்கோட்டை நெல்லூர் இடைப்பட்ட பகுதியிலிருந்து வந்து ஆந்திராவில இருந்து. நெல்லூர் இடைப்பட்ட பகுதி சார். நெல்லூர் சூலூர்பேட்டை இடைப்பட்ட பகுதியில் அந்த கடல் ஓரத்துல இருந்து வந்து சார். ஓ, நன்றி நன்றி நன்றி. ஆனா சென்னைக்கு வராது உங்களுக்கு. இந்த இது பெரிய வரப்பிரசாதம். நாளைக்கு, அதாவது இன்னைக்கே நாலு நைட்ல ஒரு மழை இருக்கு. சனிக்கிழமை நைட் ஒரு மழை தெரியுது. ஞாயிறு திங்கள் 2 நாளும் நல்ல இடியோட மழை வரும் கண்டிப்பா. சென்னை மாநகரத்துக்கு போராடி நுழையும். ஆனா கண்டிப்பா ஆந்திரா திருப்பதி குப்பத்துல இருந்து நகரி அந்த பகுதியில இருந்து வரும் ஊத்துக்கோட்டை வழியா. இல்லைன்னா திருவள்ளூர் இந்த பக்கம் திருத்தணில இருந்து வரும். மேற்கு இருந்து வடக்கு, இல்லாட்டி மேற்கு வடமேற்கு திசையில இருந்து வரும். புழுக்கம் அதனால வந்துச்சு. காற்று அந்த இடத்துல அடிச்ச வெயில்ல மேலடுக்குல இப்ப போயிட்டு இருக்கு காத்து, கீழடுக்குல காற்று இல்லை, அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா. ஆமா, காற்று வந்து வெப்பத்தால காத்துல உள்ள ஈரப்பதம் லேசாகி மேல போயிடுது. அப்புறம் லேசான காற்றும் மேல போயிடுது. இதனால ஒரு குறைந்த அழுத்தம் மாதிரி ஒரு புழுக்கம் ஏற்படுது, அவ்வளவுதான். ரொம்ப கடுமையா பாதிச்சிருந்தாங்க மக்கள். இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு சார். காலையில இருந்து நல்ல புழுக்கம் சார். இன்னைக்கு இரவெல்லாம் கூட புழுக்கம். நன்றி. இந்த இதுலயே வானிலை அறிக்கையை நம்ம பேசிடுவோம். அதாவதுங்கய்யா, இப்போ என்ன காரணத்தினால இந்த வெப்ப அலை, இந்த மாற்றம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா இந்த நேரத்துல நடக்கும். அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்குறப்போ தென்மேற்கு தெற்கு திசையிலிருந்து காற்று வரும். தெற்கு திசைன்னா இந்த வேதாரண்யம் டெல்டா பகுதியில இருந்து நுழைஞ்சி சென்னை வரைக்கும் தெற்கேருந்து காத்து வரும். கடலூர்ல நுழைஞ்சி திருவள்ளூர் வரைக்கும் வரும் காத்து. தெற்கு தென்கிழக்குல இருந்து வரும். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரியில இருந்து அப்படியே கேரளா மங்களூர் வரைக்கும் உள்ள பகுதியில வழியாக அரபிக்கடல், நிலநடுக்கோட்டை, அந்த தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்றும் தென்னரை கோளத்திலிருந்து வந்து நுழைஞ்சி வரும். ஆமா, இது காரணம் என்னன்னா, சூரியன் குத்துக்கதிர் வந்து வடக்க போயிட்டு நமக்கு வந்து ஏப்ரல் மாசம் 27ஆம் தேதி நம்ம ஊருக்கு வந்துச்சு. சென்னைக்கு 25, 26, 27 வந்துச்சு. சென்னை கும்மிடிப்பூண்டி எல்லாம் 25, 26, 27 வந்துச்சு. இப்போ அது இன்னைக்கு வந்து ஜூன் மாதம் 21ஆம் தேதி தான் கல்கட்டா கிட்ட போகும். ஆமா, இப்போ இன்னைக்கு தேதியில இன்னும் வந்து கரெக்டா ஒரு மாசம் இருக்கு, ஜூன் 21க்கு. இப்ப எங்க போயிட்டு இருக்குன்னா, வடக்காந்திரா ஒடிசால ஒட்டி பயணிச்சுட்டு இருக்கு. வடக்காந்திரா ஒடிசாவில தான் பயணிச்சுட்டு இருக்கு இப்ப அந்த சூரியன் குத்துக்கதிர். இன்னும் போக போக ஒடிசாவுக்கு போயிட்டுனா என்ன ஆகும்னா, அங்க காற்று சுழற்சி உருவாகும். இப்பவே காற்று சுழற்சி உருவாகி இருக்கிற காரணத்தினாலதான் காற்று ஒடிசா நோக்கி இழுக்குது. அது மட்டும் இல்லாம தென் சீன கடல், பசிபிக் பெருங்கடலையும் காற்று சுழற்சி இருக்கு. அது குமரி கடல் வழியா போற காற்றும், தென் மாவட்டங்கள் வழியா போற காற்றும், மியான்மர் வழியா அந்த வியட்நாம், கம்போடியாவுக்கு போகுது காத்து. சென்னைக்குள்ள வர்ற காத்து எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கர்நாடகா வழியா அந்த காத்தும் கிழக்கு நோக்கி போகுதா. உங்க ஊருக்கு வர்ற காத்து வெப்பமான பகுதியில இருந்து வருது. அதனால அங்க வெப்பமான பகுதியில இருந்து வர்றதுனால வெப்ப அனலா வருது உங்களுக்கு. ஆமா, இது வந்து மழை பெஞ்சிட்டு வச்சுக்கலாம். இப்ப நாளையில இருந்து மழை பெய்ய போகுது. அதாவது ஏன்னாக்க, அரபிக்கடல் காற்று, உயரழுத்த காற்றும் இந்த மேற்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி உள் மாவட்டங்கள்ல இருந்து மழை உருவாகி சாயந்தரத்துல உங்களுக்கு தினசரி கடல் காத்து வீசும். சாயந்தரம் ஒரு 3:30 மணிக்கு மேல லேசா அப்படியே அந்த துறைமுகம் சைட்ல இருந்தும் அந்த பக்கம் திருவான்மியூருக்கு இடைப்பட்ட பகுதியில இருந்து கடற்காற்று வீசும். அது 6 மணிக்கு 7 மணிக்கு நல்ல ஜில்லுன்னு பட்டினப்பாக்கம், மெரினா, திருவான்மியூர்லாம் நல்ல ஒரு குளிர்ச்சியான காற்று வரும். அந்த காற்றும் இந்த மேற்கு காற்றும் இணைஞ்சு 2 சந்திப்பை ஏற்படுத்தி மாலை இரவுல மழைப்பொழிவு. இன்றைக்கு சனிக்கிழமை, அதாவது இந்த மே 23ஆம் தேதி சனிக்கிழமை கண்டிப்பா 100% உறுதியாக ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை கூடுதல் பரப்புல தமிழ்நாட்டுல வட உள் மாவட்டம், வடகடலோரம், ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி வட உள் மாவட்டங்கள் பொழிஞ்சு வடகடலோர மாவட்டங்கள் சென்னை உட்பட வந்து பொழியும். சென்னைக்கு போராடி வரும். என்ன, கிழக்கு காற்று தள்ளும் உள்ள. அப்போ போராடி வரும் பொழுது நீடித்து நின்ற மழைப்பொழிவு ராணிப்பேட்டை, இந்த திருவள்ளூர், அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் தொடர்ந்த ஆற்காடு, வேலூர் பகுதி,
திருத்தணி பகுதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், இங்கெல்லாம் நீடித்த நின்ற மழைப்பொழிவை கொடுத்து திருப்பதியில இருந்தும் மழை வரும். திருப்பதியில இருந்தும் ஊத்துக்கோட்டை வழியா வந்து கும்மிடி பூண்டியில வந்து நல்லா பெஞ்சிட்டு அப்புறமா போராடி சென்னை வழியா கடலுக்குள்ள போகும். சென்னையில இருந்து மெரினாவுக்கு போகும்பொழுது வீக் ஆயிடும், பெரிய மழை இருக்காது. கிழக்கு காற்று கொஞ்சம் அங்கேயே எல்லாம் கொட்டிடும். எங்கன்னா இந்த கும்மிடி பூண்டி, அந்த ஆவடி, அம்பத்தூர், அந்த அதாவது நம்மளோட பூந்தமல்லி, தண்டலம், அந்த பக்கத்திலேயே நல்ல மழை பிடிப்பு பெஞ்சிடும். சென்னைக்கு மேற்கே காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் திருவள்ளூர் மாவட்ட மேற்கு பகுதியிலும் நல்ல மழை கொடுக்கும். இங்க மட்டும் இல்ல, இப்ப இதை கேட்டுட்டு இருப்பாங்க நிறைய பேர், அதையும் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து, அதாவது நீலகிரில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை ஆரம்பிக்கும். நீலகிரியில இருந்து ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லயும் மழை தொடங்கும். ரெண்டும் கிழக்கு நோக்கி வரும். போராடி உள்ள தேக்கும் பொழுது உள்ள நல்லா தேக்கி வடவுள் மாவட்ட பகுதியில பெஞ்சும். கடலோரம் வரும்பொழுது கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் நீடித்து நின்ற மழைப்பொழிவு இருக்கும். அந்த ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்தோட உள்பகுதி இதெல்லாம் நல்ல மழை. காஞ்சிபுரம் உள்பகுதி எல்லாம் கொடுக்கும். இறுதியில கடலோரம் வந்து கொடுக்கும். இது 3 நாட்களுக்கு உறுதியாவே இருக்கு. 100% ஒரு வாய்ப்பு அதிகம் உள்ள நாள்ல ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு, திங்கட்கிழமை மாலை இரவு. தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கும். அதிக வாய்ப்பு வடவுள் மாவட்டங்கள், கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், மாவட்டங்கள் தொடங்கி வங்க கடலோரம் வரைக்கும். டெல்டாவுக்கும் உண்டு. டெல்டாவை விட வடக்க போக போக கூடுதல் வடவுள் மாவட்டங்களுக்கு. தென் மாவட்டங்களுக்கு உண்டு, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உண்டு. பாலக்காட்டு கணவாயில வந்து கொஞ்சம் காற்று அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த காற்று வந்து அங்கிருந்து வர்றதுனால, அந்த மழை இல்லாததுனால அது ஒரு புனல் மாரி நல்ல ஃபோர்ஸான காற்று வரும். அந்த பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம் பகுதியெல்லாம் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும், தென்மேற்கு பருவ காற்று மாதிரியே. அந்த காற்று வந்து டெல்டா, திருச்சியை தாண்டி வந்து கொஞ்சம் அனலை கொடுத்தாலும் மாலை இரவு இடிமழை பொழிவு வரக்கூடிய 3 நாளைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் கூடுனது மாதிரி இருக்கும். அப்புறம் தென்மேற்கு போற மழை தொடங்கிடும். அப்புறம் குளிர்ச்சி ஆயிடும். ஆமா, இப்போ வந்து எப்படின்னா, நேற்றைய முன்தின இருந்த வெப்பம் இன்னைக்கு இருந்தாலும் நாளையிலிருந்து இரவு நேர மழை பொழிவு காரணமா வெப்பம் தனியும். மீண்டும் ஒரு 2 நாளைக்கு அந்த அதாவது புதன், வியாழன், வெள்ளியில வெப்பம் கூடினாலும் மாத இறுதியிலிருந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவ காற்று வெப்பத்தை தணித்திரும். வெப்பத்தை தணித்திரும், அவ்வளவுதான். அப்புறம் வந்து தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெய்யும். தமிழ்நாட்டுல வந்து மலையோரத்துல சாரல் வரும், கணவாயில சாரல் நுழையும். அதுலயும் வெப்பச்சலன மழை தொடர்ந்துட்டு இருக்கும் சார். ஆனா தென்மேற்கு பருவமழை வந்து எடுப்பிலேயே பயங்கர ஃபோர்ஸா இருக்காது. ஏன்னா வங்கக்கடல்ல ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆக போகுது. தென்சீன கடல்ல இருந்து வந்து மியான்மர் வழியா வங்கக்கடலுக்கு வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சியோட சேர்ந்து தீவிரமடைய போகுது. அதனால அங்க இருக்கக்கூடிய காற்று சுழற்சியை நீடிக்க செய்யாம கரைச்சி கொண்டு வந்துடும் வங்கக்கடலுக்கு. அதனால தென்மேற்கு பருவ காற்று நுழையும், தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும். எடுத்த எடுப்பிலேயே பெரிய வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தாது. அந்த 28, 29, 30, 31 ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் பிக்கப் ஆகும். இந்த சுழற்சி செயலிழந்தோடனே கேரளா கரையோரத்துல ஒரு சுழற்சி உருவாகும். முதல் வாரத்துல வலுவான தென்மேற்கு பருவமழை, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லாம் வலுவான தென்மேற்கு பருவமழை, அணைகளை நிரப்பும் மழை எல்லாம் இருக்கு. சீரா இருந்துட்டு பேரளவுல தொடங்கிட்டு, பேரளவுல இல்ல, நல்ல மழை பெய்யும். பாதிக்கிற மழை இல்லாம மழையா தொடங்கிட்டு குளிர்ச்சி அடைந்துட்டு அதுக்கப்புறம் வலுவான மழையா ஆரம்பிக்கும் முதல் வாரத்துல. ஆமா ஆமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு தகவல் சார், அதாவது வங்கக்கடலோரம், அதாவது கன்னியாகுமரி முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் உள்ள இந்த வங்கக்கடலோரத்தில் தெற்கு திசை காற்று பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா வழியாக வரும். இதனால கோடியக்கரை முனையில் அந்த வேதாரண்யம் ஒன்றிய, தலைஞர் ஒன்றிய பகுதியில் தெற்கு காற்று வலுவாக இருக்கும். அதே போல் ராமேஸ்வரத்துலையும் தெற்கு காற்று வலுவாக இருக்கும். ராதாபுரம், தூத்துக்குடி கடலோரமும் தெற்கு காற்று வலுவாக இருக்கும். இதனால அங்கே வந்து கடலோரத்துக்கு மழை வர்றது கொஞ்சம் போராட்டமாக இருக்கும், வராது. தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம். இந்த வரக்கூடிய 3 நாள் எதிர்பார்க்கிற மழை. வடக்கு போக போக வடவுள் மாவட்ட பகுதி, கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் நல்லா இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல தெற்கு காற்று நுழையிற இடம், இந்த கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் தெற்கு காற்று நுழையும். அங்கே ஒரு பெண்ட் இருக்கு பாருங்க, புதுச்சேரியிலேருந்து மாமல்லபுரம் வரைக்கும். அதில் கொஞ்சம், அதுதான் சென்னைக்குள்ள நுழையும் அந்த காற்று. அந்த இடத்துலையும் கொஞ்சம் போராடி கடலோரம் வருவது கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். அதனால காற்றாக இருக்கும், கொஞ்சம் காற்று இருக்கும், தெற்கு காற்று. பொதுவாக தென்கிழக்கு, கிழக்கு காற்று வடகடலோரம் இருக்கும். தெற்கு காற்று டெல்டாவின் தென்கடலோரத்தில் இருக்கும். இதனால கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கிறதுனால, இப்போ உதாரணத்துக்கு முத்துப்பேட்டைக்கும் வேதாரணத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் நுழையிற காற்று என்ன செய்யும்னா, ஒரத்தநாடு வழியாக டெல்டாக்குள்ள வரக்கூடிய மழையை வந்து வடக்கு நோக்கி தள்ளி விட்டுரும்.
இருந்தாலும் சில சமயம் காற்று கொஞ்சம் ஸ்லோவாகும், அப்போ கொஞ்சம் போராடி மேற்கு கிடைக்க போகிறோம். ஆனால் அது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் வெயில் கொஞ்சம் குறையும். மழை இப்போ ஒரு 3 நாளைக்கு இருக்கு. ஞாயிறு திங்கள் கொஞ்சம் பரவலாகவே இருக்கு. ஒதுக்கி தான், எல்லாமே ஒதுக்கி தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். நன்றி.